சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவரே காத்திருந்து தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஏன் திடீர்னு ரஜினிகாந்த் பேசுகிறாரு? இதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏன் இந்த விஷயம் நடந்து ஆதவர்ஜுனா ரஜினியை விமர்சித்து 5 நாட்களுக்கு பிறகு ஓரணியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏன் ஆதவர்ஜுனாவை எதிர்க்கிறாங்க? திடீர்னு ஏன் விஜய் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு? அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களும் அதற்கான காரணங்களும் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். இப்போ ரஜினியை மாதிரியே அஜித் ரசிகர்களும் விஜய்க்கு எதிராக திரண்டு நிற்கிறாங்க. சினிமா ரீதியாக கிடையாது. அதற்கு காரணமும் தாவேக நிர்வாகி ஒருத்தர் தான். அதோட பின்னணியும் பார்ப்போம். இது இன்னொரு பக்கம் அதிமுக தலைவர்களுக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி சர்ச்சையில் சிக்கிட்டே இருக்காங்க. CV சண்முகத்திலிருந்து திண்டுக்கல் சீனிவாசன் வரைக்கும் இன்னைக்கு பேசுனது எல்லாமே மோசமான ஒரு ரகத்தில் பேசியிருக்காங்க. ஆனால் பெண்கள் பாதுகாப்பை கோரி நடக்கிற கூட்டத்தில் இப்படி பேசுறாங்க. அதனுடைய பின்னணிகள் குறித்தும் விரிவாக பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அதாவது இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த ரஜினிகாந்தையே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலிமா வெடிக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதற்கு எல்லா கிரெடிட் வெடிக்கும் சொல்லியிருக்கார். அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு ஆதவர்ஜுனா. ஆமாம், அதாவது காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இந்த ஒரு டேர்ம் தான் இன்றைக்கி தமிழக அரசியல் முழுமையாக இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக இதுவாக மாறி இருக்கு. அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா ரஜினியோட வாய்ஸாக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. காத்திருந்து யாருக்கு ரஜினி பதில் சொல்ல போகிறாரு? அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதில் ஆதவர்ஜுனா பண்ணது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தாங்க. ஆதவர்ஜுனா பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத விஷயம் தான். இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் அவருக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போதே அது ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை ரஜினி ரசிகர்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கூட ஆதவர்ஜுனா இது குறித்து வருத்தமோ இல்லை மன்னிப்போ தெரிவிக்கல, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ட்டு. இதை ஃபுல்லாக விஜய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போ விஜயோட பார்வையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆதவர்ஜுனா பேசினது சரிதான் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் விஜய் இருந்திருக்காருன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா விஜய் தரப்புலையும் வருத்தம் தெரிவிக்கல. அப்போது ஆதவர்ஜுனா பேசினது சரிதான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மைண்ட் செட் நிலவ போய் தான் இன்னைக்கு ரஜினியோட ஸ்டேட்மெண்ட்ல அந்த கட்சியோட பேரை குறிப்பிட்டு ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லாகவே இங்கே இருக்க கட்சிகள், நிறைய கட்சிகள் இருக்காங்களே, அவங்க ஒரு டாக்டிக் வச்சுருப்பாங்க. என்ன டாக்டிக் அப்படின்னா, இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சு வரும்போது அது கட்சியோட கருத்து கிடையாதுங்க, அவர் சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு நிலைக்கு போயிடுவாங்க. பாஜக சொல்றீங்களோ? பாஜக யூஸ்வலாக எல்லா கட்சியும் பண்றதானே. அதெல்லாம் பாஜக அதிகமாக பண்ணுவாங்க. ஆமாம், அது சொந்த கருத்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கட்சி மீது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாதுன்ற நம்பிக்கையில தான் சொல்றாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் தாவேக எதுவுமே கொடுக்கல. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கோபமாக இருந்த சமயத்தில் இப்போ ரஜினிகாந்தே கோபமாகி அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறது என்பது அவருடைய ரசிகரை இன்னும் தீவிரமாக தாவேகாவுக்கு எதிராக பரப்புரை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1996 இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கே எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 1996 ரஜினிகாந்த் கொடுத்த வாய்ஸ் யாருக்கு சாதகமாக போச்சு, யாருக்கு பாதகமாக போச்சு? அந்த டைமில் திமுகவுக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் அப்போ வாய்ஸ் கொடுத்தாரு. அதாவது மீண்டும் ஜெயலலிதா வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு குரல் என்பது இன்னைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு அவரோட வாய்ஸ், அவரோட ரசிகர்கள், அந்த ரஜினி மக்கள் மன்றம் இருந்தது இல்லையா, அவங்க எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக 96 வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை மீண்டும் ரஜினிக்கு ஏற்பட்டிருக்கா, இல்லை மீண்டும் அதே மாதிரி ஒரு வாய்ஸை ரஜினிகாந்த் கொடுப்பாரா? அப்படி கொடுப்பாரு அப்படின்னா யாருக்கு கொடுக்க போறாங்க? ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2 கட்சிகள், பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, 2 கூட்டணிகளும் ரஜினிகாந்தோட ரசிகர்களை யார் பக்கம் இழுக்கலாம், ரஜினிகாந்தோட வாய்ஸை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட்டணிக்குள்ளேயே கிளம்பி இருக்கேன்னா, இல்லை திமுகவும் அட்டாக் பண்றாங்க ஆதவர்ஜுனாவை, பாஜக கூட்டணியும் ஆதவர்ஜுனாவை அட்டாக் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற குடும்பமும் அவர் அட்டாக் பண்ணது அது யூஸ்வலா நடக்கிறது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கே இதுதான். அப்போ ரஜினிகாந்தோட ஃபேன்ஸை யார் இங்க அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையோட தான் இந்த ஒரு தமிழக அரசியல் என்பது இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் என்ன சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார்.
ஆனா வீட்டுக்கு ஒரு ரஜினி இருப்பாரு, வீட்டுக்கு ஒரு ரஜினி இருப்பாரு, வீட்டுக்கு ஒரு அஜித் இருப்பாரு இல்லையா? இப்ப அதுதான் இப்ப களத்துல நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க விஜய் தரப்பு ரஜினியை இப்படி ஆதவர்ஜனா பேசுனதுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிக்கலன்னு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் தானே வேடிக்கை பாக்குறாரு, பேசுங்கன்னு நல்லா பேசுன்னு சொல்றதே விஜய் தான். ஏன் அப்படின்னா விஜய் ஒரு மேடையிலேயே பேசியிருப்பார், ரஜினி மாதிரி ரஜினின்னு பேரை குறிப்பிடாம மறைமுகமா நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்ததில்லை, வர்றவன் இல்லை. அதாவது பல பேர் சொன்னாங்க அவரே வரல, இவரா வரப்போறாருன்னு கேட்டாங்க, ஆனா நான் வந்துட்டேன். அப்படியே ஒரு டைலாக்லாம் பேசினாரு, படைக்கலனோட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசினார். நான் துணிஞ்சு வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்றது அவரோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. சினிமாவிலையும் ரஜினி வந்து விஜய் எதிரியா பார்க்கலனாலும் விஜய் ரஜினி எதிரியா தான் பார்த்தார். தொடக்க காலத்துல விஜய் ரஜினியை தன்னுடைய குருன்னு சொல்லி நிறைய படங்கள்ல ரஜினியை வச்சுதான் ப்ரொமோட் ஆகி மேல வந்தார். இடையில ரஜினி கூட அவர் நடித்த ஒரு சினிமா பட விழாவில் பேசியிருப்பார். அதுல என்ன சொல்லுவாருன்னா, அந்த காக்கா கழுகு பத்தி பேசுறப்பெல்லாம் யாரு காக்கா யாரு கழுகுன்னு ரெண்டு தரப்பு ரசிகர்களும் பிரிஞ்சு நின்று போட்ட சண்டையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்தோம். அப்போ அது வந்து விஜய் விரும்பின ஒன்னா இருக்கு, அதை ஆதவ் பேசுறாரு. அதனால ஆதவ் பேசுறது சரிதான்னு விஜய் அலோவ் பண்றாரு. உலகமே கண்டிக்குது, ஆனா விஜய் கட்சியில இருந்தோ விஜயோ அதை கண்டிக்கல அப்படிங்கிறது முதல் விஷயம். அவர் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய சக தோழி த்ரிஷாவுக்கு பிரச்சனை வந்தாலும் விஜய் பேச மாட்டாரு, அவர் வீட்டுல இருக்கக்கூடிய அவர் மனைவிக்கு பிரச்சனை வந்தாலும் விஜய் பேச மாட்டாரு, அவர் துறையில உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவும் பேச மாட்டாரு. அப்புறம் நீங்க சொன்னீங்க அது மாதிரி எதுவுமே வந்து விமர்சனங்களுக்கு பதில் சொல்றதே கிடையாது, தாவேக்கான் எதுக்குமே பதில் சொன்னது கிடையாது. அதை தாண்டி போவாங்க. இப்போ குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு நடிகையோட கல்யாணத்துல கலந்துப்பாங்களே ஒழிஞ்சு, ஒரு பிரச்சனை வருதா அதுக்கு உரிய விளக்கம் கொடுப்போம், நாளைக்கு இது பெரிய சுமையா நம்ம பின்னாடி வந்து தூக்கிட்டு போக கூடாது அப்படிங்கிற இதே கிடையாது. கரூர் மேட்ருக்காக தான் சிபிஐ போறோங்கிறதே மறந்துட்டு வெளியில வந்து டாட்டா காட்டிட்டு வந்தவர் தானே விஜய். அப்போ அந்த பிரச்சனையோட தீவிரம் தெரியாம கடந்து போகிறது அவங்களுடைய அரசியலா இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஆதவ் போட்ட ட்வீட். இப்ப நான் இது இன்னொரு கோணத்துல எப்படி பாக்குறேன்னா, ஆதவ் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்காரு பாருங்க. ரஜினிகாந்த் விமர்சிக்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் பெரிய உச்ச நடிகர், சூப்பர் ஸ்டார். அவர் வந்து பதில் சொல்ற அளவுக்கு ஆதவர்ஜனோட வளர்ச்சி இருக்குல்ல. பிசிகால இருந்தாரு, விஜய் கட்சிக்கு போனாரு. அவர் என்ன சொல்றாரு, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கிற ஆதவர்ஜனா பேசுனது முரண்பாடான கருத்து, அப்படி நடக்காத ஒண்ணு, உண்மைக்கு மாறான தகவல் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ரஜினியே சொல்றாருன்னா, ஆதவர்ஜனா இது தனக்கான மைலேஜா தான் பாப்பாரு. பெரிய வளர்ச்சி பண்ணாம கட்சி கெட்ட பேர் வந்தாலும் அது வந்துட்டு போகுது, அது ஒன்னா ரெண்டா இருக்கிறது. இன்னும் நிறைய நம்ம உழைக்கணும். இந்த மாதிரி வேற யாரை பத்தி பேசுனா இன்னும் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது ஆதவர்ஜனாவுடைய ஐடியாவா இருக்கும். இதுல நீங்க முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது விஜய் அடிக்கடி எல்லா மேடைக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, கேரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்ல. உச்சத்துல கேரியரை விட்டுட்டு வந்துட்டாரா? இல்ல, சினிமா துறையில உச்சத்தில் இருந்த டைம்ல அதை விட்டுட்டு அரசியல் வந்துருந்தா விஜய் சொல்லிட்டே இருப்பாரு, மாடி விட்டு உச்சத்துல கேரியரை விட்டுட்டு வந்துட்டாரு போருக்கு. அதே மாதிரிதான் ரஜினி இருந்தாரு. ரஜினி அரசியலுக்கு வரும்போதும் இன்னும் இருக்காரு, இன்னும் கேரியர்ல தான் உச்சத்துல இருக்காரு. ரஜினி அரசியலுக்கு வரும்போதும் அவரோட கேரியர்ல பீக்ல தான் இருந்தார், அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்திருப்பார். இவங்க எல்லாம் சொல்றதா, விஜய் மட்டும் அவரோட அந்த கேரியர் பீக்கில் இருந்து விட்டுட்டு வரல. எல்லாருமே ஒரு கட்டத்துல அவங்க பீக்கில் இருந்து விட்டுட்டு தான் வர்றாங்க. இது வந்து விஜய் தனக்கான ஒரு பெருமையா, தனக்கான ஒரு சாதனையா தொடர்ந்து பேசுறாரு. அதுக்கு முன்னாடி ரஜினியை பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. ஏன்னா மட்டும் கேரியர் உச்சத்துல கிடையாது. இப்போ எம்பி எம்எல்ஏக்களாகிற பலரும் பல தொழில்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஆசிரியரா இருப்பாங்க, வழக்கறிஞரா இருப்பாங்க, அவங்க எல்லாம் கேரியரோட உச்சத்துல தானே வராங்க. நீங்க பண்றது மட்டும் தான் கேரியரோட உச்சமா? அப்படி கிடையாது. இல்ல, அந்தந்த தொழில் சார்ந்து பணியாற்றுறவங்க அரசியலுக்கு வரும்போது விட்டுட்டாதான் வந்து அரசியல் பண்ண முடியும். ரெண்டுமே பண்ணா அரசியல்ல செழிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடா இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ இதுல நீங்க சொன்னீங்க இந்த 94 பாட்ஷா பட விவகாரம், அதுக்கப்புறம் 96ல ஆட்சி மாற்றத்துக்கு எதிரான குரல், அதெல்லாம் குரல் கொடுத்தாரு அப்படின்னு. குரல் மட்டும் கொடுக்கல, தமாக இருக்குல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கு சைக்கிள் சின்னத்தையே கொடுத்துட்டாரு. அப்ப அண்ணாமலை வந்தப்ப திமுக கூட்டணியோட போட்டி போட்டாங்க, ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள், அந்த சைக்கிளே கொடுத்துட்டாரு. சோ அந்த அளவுக்கு 96ல அவருடைய வாய்ஸ் எடுபட்டுச்சு. இப்போ அவரு எதுக்கு தேவையே இல்லாம ஆதவர்ஜனா சீண்டினாரு? ஏன்னா அவர் வாட்டுக்கு படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஜெயிலர் 2 போயிட்டு இருக்கு. விஜய் பத்தியோ தாவேகா பத்தியோ எந்த கருத்தும் சொல்லல. கடந்த காலங்களில் விஜய் மீது ஒரு பெரிய விமர்சனத்தை பொது வழியில வைக்கல. அப்போ இது வந்து ஆதவர்ஜனாவுக்கு தேவையில்லாத வேலைதான். ஒரு அரசியல் கட்சிங்கிறது அனைத்து சார்புள்ள மக்களும் ஆதரிச்சாதான் அது வந்து ஆட்சியில் அமர முடியும். அதற்கான வேலைகளை பார்க்கறது விட்டுட்டு தேவையே இல்லாம ரஜினி ரசிகருங்கிற ஒரு பெரிய கேங்க பகிச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு ரஜினி ரசிகர் இருக்க மாட்டாரா? இப்ப குழந்தை பேர விஜய் ரசிகர்னா தாத்தா அப்பா ரஜினி ரசிகரா தானே இருப்பாங்க. அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை இவங்களே தலையில தூக்கி கொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதுலயே ரஜினி வந்து ரொம்ப லேட்டா தான் ரியாக்ட் பண்றாரு. காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் நம்ம டீகோட் பண்ண வேண்டியதா இருக்கு. யாருக்கு என்ன பதில் சொல்லும் காத்திருந்து காலம் அப்படின்னா,
விஜய்க்கு தான் அவர் மறைமுகமா மெசேஜ் சொல்றாரு. ஆமா. நான் கொடுத்த ஒரு வாய்ஸ்ல அதிமுக ஜெயலலிதாங்கிற பெரிய பிம்பங்களே நான் கவிழ்த்தவன், நீங்களாம் ஏமாத்துறேன்னு சொல்றாரு. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லாம என்ன சீண்டிட்டீங்க, காலம் பதில் சொல்லும் அப்படின்னா அதுதான். ஏன்னா இதுல இன்னொரு முரண்பாடு விஷயம் என்ன தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி முடியாது ரஜினி ஆதரிக்கிறார். அவர் வந்து இப்படி விமர்சிக்க கூடாது, அதாவது ரஜினி திமுகவால் மிரட்டப்பட்டார், ரஜினி பயந்துட்டு தான் அரசியல் விட்டு போனாருங்கிற விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முடியாது அப்படிலாம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல பாஜக தலைவர்களே வராங்களே. இல்ல அதுல எடப்பாடி சொல்றது ஹைலைட் அப்படின்னா, கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் ரஜினி பொங்கி எழுதுறாரு. ஜெயலலிதாவின் வாரிசா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவா பேசுறாருங்கலாம் வரலாற்றுல நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் வந்து கடுமையா அதை விமர்சிக்கிறாரு, அப்படி பேசக்கூடாது, விஜய் ஏன் அமைதி காக்குறாரு, விஜய் கண்டிக்கணும் அப்படிங்கிறாரு. முன்னாள் மாநில தலைவர் சொல்றாரு, அதிமுக மற்ற தலைவர்கள் சொல்றாங்க, திமுக ரகுபதி சொல்றாரு, நிறைய சினிமா பிரபலங்கள் சொல்றாங்க. இப்போ இதுக்கு எல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்க, இத்தனை நாள் ஏன் அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் இதுல எழுது. அதாவது இந்த விஷயம் நடந்தே 5 நாள் ஆயிடுச்சு. இப்ப ரஜினி சொல்றாருன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. நேற்றிலிருந்து இருந்து பல தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சனால இன்னைக்கு ஒரு ரியாக்ட் பண்றாரு. அந்த தலைவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுலயே ஒரு பண்பாடு இருக்கு பாருங்க. இப்போ ஜனநாயகன் படம் பிரச்சனையப்ப தமிழக முதல்வர் ராகுல் காந்தி எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க, நிறைய சினிமா நட்சத்திரங்கள் குரல் கொடுத்தாங்க. இது எதுக்காச்சும் விஜய் வந்து நன்றி சொன்னாரா? சொன்னாரே, பட்டும் படாம சிஎம் வந்து அவருக்கு மட்டும்தான் அந்த ரஞ்சினாச்சும் சொன்னாரு. ராகுல் காந்திக்கு வெளிப்படையான ஒரு நன்றியோ ஒரு பதிவோ போட்டு சொன்னாரா? எத்தனை சினிமா நட்சத்திரங்கள் அவர் பின்னாடி அணிவகுத்து நின்னாங்க, அதற்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தாரா அல்லது நன்றி சொன்னாரா? அதை ரஜினி சொல்றாரு பாருங்க. அதுதான் இவருடைய நீண்ட ஒரு பாரம்பரியமா இருக்கு. இப்போ நம்ம எங்க சொல்ல வந்தோம் அப்படின்னா, ரஜினி வந்து இப்ப சொல்றாரு, இப்ப ரியாக்ட் பண்றாரு ஏங்கிறத விட இப்போ ஏன் திடீர்னு என்டிஏ தலைவர்கள் ரியாக்ட் பண்றாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 5 நாளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பேசி புதாகரமாகி அமைதியாயிடுச்சு. திடீர்னு முடிஞ்ச ஒண்ணு தூண்டி விடுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி சிபிஐ விசாரணை இருக்கு, அதற்கு பின்னாடி விஜய் தனித்து போட்டியிட போகிறார் அப்படிங்கிற அந்த அறிக்கை வெளியானதுக்கு பிறகுதான் அவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்து சேரல, அதனால இந்த ஒரு ரூட்டை கையில வச்சிருந்தாங்க, சேர்ந்தா விட்டுறோன்னு வச்சிருந்தாங்க போல. சேர்றதுக்கு அப்புறம் சேரலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுல, அதனால இதை ரஜினி மூலியமா ஏதோ ஒரு வகையில ஒரு புதுசா ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணலான்ற மாதிரி கூட அவங்க முடிவு எடுத்து பண்ணியிருக்கலாம். அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இன்னொரு பக்கம் இப்போ தனித்து போட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு விஜயே முடிவு பண்ணிட்டதா அவங்க கட்சியை சேர்ந்த தலைமை நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் விஜய் சொல்லவே மாட்டார், கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதை நம்மளே புரிஞ்சுக்கணும். அதை வந்து அவங்க எப்படி தலைவர்கள்லாம் பேசுறாங்களோ அதுபடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இல்லைங்க, இன்னைக்கு அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக இவங்க எல்லாம் விமர்சிக்கிறத விட நான் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் நோக்கி தான் பேச விரும்புறேன். ஏன்னா விஜய் சிபிஐக்கு விசாரணைக்கு போறப்போ என்ன சொல்றாரு, நாளைக்கு வந்து பேசிக்கலாம், கூட்டணிங்கிறதுலாம் பேசிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மழுப்பெல்லாம் சொன்னவர் சிபிஐ போயிட்டு வந்ததுக்கு அடுத்து நேற்று வந்து ட்வீட் போடுறாரு, அப்பெல்லாம் ஒன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல, காங்கிரஸ் கூடவும் இப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க, ராமதாஸ் சசிகலா கூடவும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, அதெல்லாம் உண்மையே கிடையாது, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அப்புறம் ஏன் காங்கிரஸ்ல ராகுல் காந்தியும் இங்கே விஜயும் தான் ரொம்ப தைரியமான தலைவர்கள்னு ஆதவர்தனா 2 பேரும் இணைச்சு வச்சு பேசணும்? இதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அவன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது, அவ்வளவு புதிரா இருக்கு. அது ஒரு பக்கம் வந்து தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய முன்னாடியே பேசணும்ல, என்னென்ன தொகுதிகளில் வந்து தாவேக்காவோட உயர்மட்ட தலைவர்களாக நிற்க போறாங்க, அதை தான் முடிவு பண்ணியிருக்காங்க போல. விஜய் வந்து பெரம்பூர்ல போட்டி போடுறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ராதவர்ஜனா தாவேக்கா அலுவலகம் ஏசி எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாமா. அது எப்படி அலுவலகமா ரெடி பண்றாங்க? ஒரு வேனா எல்லாம் தூக்கி போடணும், ஒரு பஸ்ல எல்லாம் உட்கார்ந்து பாரு. இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்ல பரம ஜெயிஸ்டார் அப்படின்னா எம்எல்ஏ ஆபீஸ் புது மாதிரியா பண்றேன்னு பஸ்ல தாங்க டாப்ல உட்காந்துருப்பாரு, போறவங்க கீழே இருந்து படிக்கட்டு ஏறி தான் மனு கொடுக்கணும், ராஜ்மோகன் கூப்பிடுவாப்ல ஒருத்தர். ஆமா, சம்மர் பீரியட், அதனால ஏசி எல்லாம் வச்சு ரெடி பண்றாங்க. அது எல்லா தலைவர்களுக்கும் பண்றதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு பக்கம் அதிமுக தலைவர்கள் இருக்காங்களே, ஒரு பக்கம் தாவேகா தனித்து போட்டி, நாம் தமிழர் தனித்து போட்டி, இந்திய கூட்டணி, திமுக கூட்டணி 4 முனை போட்டியா தமிழ்நாடு செட் ஆயிருச்சு. இது வரைக்கும் இன்னும் 1 மாத காலம் இருக்கு தேர்தலுக்கு. இப்போ அதிமுக தலைவர்கள் வந்து தொடர்ந்து சர்ச்சையில மாற்றுறது கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லணும். குறிப்பா இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பேசினார்ல, அவர் பேசுவார் சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இல்ல அவர் பேசுவார் எதிர்பார்ப்பேன், ஏன்னா நிறைய சர்ச்சை பேசினார். இந்த அளவுக்கு போவார்னு எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடியே ஆளுக்கு ஒரு பொண்டாட்டியான்னு கேட்டவர் தான் அவர். அதாவது அப்பயும் திமுக திட்டத்தை விமர்சிச்சு தான் பேசினார். லேப்டாப் ஃப்ரீயா தராங்க, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க, தேர்தல் நெருங்க ஸ்டாலின் இன்னும் வந்து ஆளுக்கு ஒரு பொண்டாட்டின்னு கூட சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விமர்சனமானுச்சு. ஆனா இந்த அந்த விமர்சனம் பண்ற மேடை இருக்குல்ல, இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல,
ஆமா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு மேடையில நீங்க வந்து திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்கறது எல்லாமே சரிதான். ஆனா எங்க வந்து நிப்பாட்டுறீங்க? இப்போ முதல்வர் ஸ்டாலினோட அந்த இது உங்கள் கனவை சொல்லுங்கள்ன்ற மாதிரி ஒரு திட்டம் பண்றாங்களா தமிழ்நாடு அரசு தரப்பா, அந்த ஒரு இதை வந்து கோட் பண்ணி ஸ்டாலின் வந்து உங்களோட கனவை சொல்லுங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவு என்ன அப்படின்னா எனக்கு அந்த பிரபல நடிகை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அரசியல் பிரச்சனையில வந்து முக்கியமான ஒரு மேடையில் நின்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி நீங்க எழுப்ப வேண்டிய ஒரு தலைவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பிரபலமான நடிகையோட பேர் இழுத்து விட்டு, அதுவும் அந்த நடிகைக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடிகை பேர் இழுக்கவே கூடாது எந்த தலைவர்களும். அது திமுகலையும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், எப்படிலாம் எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து சண்முகம் வந்து டிஃப்ரெண்டா பண்றேன், ஸ்டாலினோட இதை வந்து நான் கொஞ்சம் டேமேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட கருத்து அவரே டேமேஜ் பண்ணிட்டு நகைச்சுவை நினைச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அவரே டேமேஜ் பண்ணி விட்டாரு கடைசியில. உடனே மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா இதே மாதிரிதான் கடந்த காலங்கள்ல இதே பர்டிகுலர் நடிகை நயன்தாரா வச்சுதான் ராதா ரவி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசுறாங்க. நீங்க சொல்றீங்களா எல்லா கட்சிகளும் இது பேசுறாங்க அப்படின்னு. பேசினதுக்கு அப்புறம் என்னவா ரியாக்ட் பண்ணப்படுறாங்க, அங்க கட்சி எப்படி ரியாக்ட் பண்ணுது அதுக்கு அப்படிங்கறத வச்சுதான் அதை வந்து நம்ம ஒப்பிட முடியும், அதை வந்து வெயிட்டேஜ் பார்க்க முடியும். இப்ப ராதா ரவி பேசினதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். அப்புறம் ஒரு கோச்சுக்கிட்டு போய் பாஜக இணைந்துகிட்டார். அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தில இருந்து பலரும் நடிகை குஷ்பு உள்ளிட்ட பலரையும் வந்து கடுமையா விமர்சிச்சு ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில பேசியிருந்தாங்க. அதற்கெல்லாம் அந்த தலைமை நடவடிக்கை எடுத்தது. மறுபடியும் கட்சிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டாங்களா அப்படின்னா ஆமா, ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ சி.வி. சண்முகம் மீது என்ன நடவடிக்கை? ஆல்ரெடி பெண்களை வந்து ஆளுக்கு ஒரு பொண்டாட்டிங்கிற வகையில ரொம்ப கொச்சையா பேசியிருந்தார். இப்போ மறுபடியும் ஒரு நடிகை பேரை சொல்லியே அவங்களை வந்து நயன்தாராவை பொது வெளியில வச்சு அவமதிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப இதை அந்த கட்சி தலைமை எப்படி பாக்குது, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுங்கிறத வச்சுதான் இந்த விஷயத்தினுடைய நம்ம வந்து ஒப்பிட்டு பேசவே முடியும். இதுக்கு பாஜக பெண் தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து எப்பவுமே காட்டமா பெண் தலைவர் ரியாக்ட் பண்ணது பாத்தீங்கல்ல, ஆல்ரெடி நயினார் திரிஷா குறித்து பேசினப்பவே பாஜக பெண் தலைவர்கள் பட்டும் படாம பேசி திமுக கிட்ட வந்துட்டாங்க. அந்த விஷயத்துக்கு வாங்க அப்படின்னா அதுக்கு வரவே இல்லை. தமிழிசையா இருக்கலாம், வானதியா இருக்கலாம், குஷ்புவா இருக்கலாம். ஆமா, இப்போ வந்து இது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிருச்சு, அதே மாதிரி புதுச்சேரியிலையும் தேர்தல் நெருங்கிருச்சு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடோட புதுச்சேரிக்கு நீங்க புதுச்சேரி வாங்க, அதுக்கு முன்னாடி நான் விஜய் மேட்ரு ஒன்று வச்சிருந்தேன், நீங்க அதிமுக வந்தனால அப்படியே உள்ள போயாச்சு. இதுல இப்போ சி.வி. சண்முகம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? சி.வி. சண்முகம் வந்து ஆல்ரெடி முதல்வர் பற்றியும் தரக்குறைவாக நிறைய விஷயங்களை பேசி நீதிமன்றத்திலே போய் மன்னிப்புலாம் கேட்டு வந்தாரு. ஆனாலும் சர்ச்சைகளை குறைச்சிக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு சற்றும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவருங்கிற மாதிரி ஒருத்தர் கட்சியில் இருக்காரு. அவர் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன். அவர் இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு. அவரும் இந்த போராட்டம் நடக்குது இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடக்குது இல்ல, யார் தான் கண்டென்ட் எழுதி தரா, ஏன் அப்படி பேசுறாங்கன்னு புரியல. அதிமுக திமுகங்கிறத தாண்டி ஒரு மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் கட்சியில் இருக்கிறவங்க இப்படி பேசக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. அவர் சொல்றது என்னால சொல்லவே முடியல. ஏதாச்சும் நடிகைகள் சொல்லலாம், அவர் வந்து ஏன் சேலையை மட்டும் இலவசமா கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்ச வேணா நீங்களே பாத்துங்க. உள்ளாடை இல்லையே, அதாவது பாவாடைய ஃப்ரீயா தராம சேலையை மட்டும் ஃப்ரீயா தரீங்களேங்கிற மாதிரி பேசுறாரு. அதுவும் நகைச்சுவைன்னு நினைச்சுதான் அவர் பேசுறாரு. ஆனாலும் அது நகைச்சுவையா இல்லை அப்படிங்கிறது தான் வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியுது. எனக்கு என்னன்னா தலைவர்கள் எல்லாம் அவுடேட்டட் ஆயிட்டாங்களோ. இப்போ வந்து பெண்ணுரிமை குறித்து எல்லாம் பேசுறப்ப, பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் பேசுறப்ப எது லிமிட் அப்படிங்கிறது தெரியாம வீட்டுல திண்ணில உட்காந்து பேசுற மாதிரி பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு. ஆனாலும் இதையெல்லாம் வந்து கட்சி தலைமை தான் உரிய முறையில் அவங்களை அரசியல் படுத்தணுங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் இலக்காக போகிறார். அவர் என்னவா ரியாக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, நம்ம ஒருபுறம் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ரஜினியை எப்படி பகச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு ரஜினியை வெளில கொண்டு வந்துட்டாங்களோ, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு அஜித்தையும் வெளில கொண்டு வராங்க. இப்ப அந்த ரஜினியும் அஜித்தும் நேரா விஜய்க்கு எதிராக தான் நிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு அஜித் இல்லாமல இருப்பாங்க. அது மாதிரி இப்ப அதுல என்ன இருக்க மாட்டாரா? இப்ப அதுல என்ன பிரச்சனைனா, அழகு இதுக்கு முன்னாடி ஊடகவியலாளர் பெலிக்ஸ் வந்து தாவேக்கால சேர்ந்தார் இல்லையா, அவர் ஒரு கருத்தை ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். இப்ப அந்த வீடியோவை விஜய் அஜித் ரசிகர்கள் எடுத்து போட்டு பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணி இதுக்கு வந்து உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு சோசியல் மீடியால அது என்ன வீடியோனா, ஒரு மேடையில பேசுறப்ப நம்ம தலைவருக்கு இல்லாத சொத்தா பணமா, மத்த நடிகர்கள் மாதிரி அவர் என்ன போயிட்டு ரேஸ் ஓட்டுறாரா, இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா, பெரிய பங்களா வாங்கி அவர் நினைச்சா வந்து எது வேணாலும் பண்ண முடியும், பெரிய தீவையே வாங்கி ரெஸ்ட் எடுக்க முடியும், மத்த நடிகர்கள் மாதிரி ரேஸா ஓட்டிட்டு இருக்காரு, மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, எஞ்சி இருக்கிற வாழ்க்கையில தனக்கு நல்லது செஞ்ச மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு வராரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஏன்பா ஊர் புலா போய் பகிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தாவேக்காவை நோக்கி மத்தவங்க கேட்கிறாங்க. இதுல ஒவ்வொரு நடிகர்களை சார்ந்தவர்களும் இப்போ விஜய்க்கு எதிராக தாவேக்காக்கு எதிராக நிற்கிறத பார்க்க
பார்க்க முடியுது. அதாவது பிருத்திவி எப்படின்னா, ஒரு கட்சியை நீங்க டேமேஜ் பண்ணி ஒரு கட்சியை அட்டாக் பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு நீங்க போனா ஓகே. ஆனா திமுக அட்டாக் பண்ணணும்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சினிமா துறையில யாரெல்லாம் ரொம்ப பீக்ல இருக்காங்களோ, விஜய்க்கு காம்படிட்டரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வேணும்னே இவங்கெல்லாம் தாவேகா தலைவர்ல அட்டாக் பண்ணி அவங்க ஃபேன்ஸை உசுப்பேத்திட்டு இருக்காங்க விஜய்க்கு அகைன்ஸ்டா. இது விஜய்க்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. விஜய்க்கு தெரிஞ்சு ரசிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா இது கூட தெரியலன்னா அப்புறம் என்ன தலைவரா இருந்து என்ன பண்ண போறாரு அவரு. அதாவது இதுல இன்னொரு விஷயமா இருக்கு. இப்ப இத்தனை நாட்கள் கழிச்சு இந்த தலைவர்கள் பேசுறாங்க, விஜய் வந்து கூட்டணிக்கு வரமாட்டேன்னாரு அப்படின்னாலும் டெல்லியில வந்து இதற்கான விஷயங்கள் வந்து விஜய் பேசதான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனா ஏன் ஒப்புக்கல அப்படின்னா அது வந்து விஜயினுடைய பிரைமரி டிமாண்ட் என்னவா இருக்குன்னா இந்த 2.5 சொல்றோம்ல கான்செப்ட், அது ஒண்ணு, அதிக தொகுதிகள் ஒண்ணு. இந்த 2.5 கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் 2 நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. முதல் 2 வருஷம் நான் தான் முதல்வர் வேட்பாளர். நீங்க கூட பிரைமரி டிமாண்ட்னு சொன்னோன்னே பாஜக எங்களோட கொள்கை எதிரிங்க, உங்களோட எப்படி சேருவான்னு சொல்லிட்டு கேட்பாருன்னு நினைச்சா, ஆனா அதெல்லாம் ஊகங்கள் போதும் அவருக்கு. ஆமா, இவங்க சொல்ற ஊகங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஊகங்கள் கிடையாது. பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அது மெயின் ஸ்ட்ரீம்ல வரல, திரைக்கு முன்னாடி வரல, திரைக்கு பின்னால இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னா ஆமா நடத்தப்பட்டது. ஏன்னா விஜயினுடைய கடந்த கால அமைதியும் அதுதான் வந்து சாட்சியா இருக்கு. பாஜக கடுமையா விமர்சிக்கல, நாங்க பாஜகவோட பேசவே இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வந்து அமைதியை எத்தனை நாள் ரசிச்சுட்டு இப்பதான் சொல்றாங்க. இதற்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. த்ரிஷா சங்கீதா இந்த சர்ச்சைகளுக்கு பதிலா இது பேசப்பட்டோம் அரசியல் ரீதியா அப்படிங்கிறது தாவேகாவுடைய ஐடியாவா இருந்திருக்கு. இப்போ இதுல வந்து விஜய் சொன்னது 2.5 வருஷங்களுக்கு வேணுங்கிறது எடப்பாடிக்கு உடன்பாடு இல்ல. அது எப்படி ஒரு ஒத்துப்பாரு? அது மட்டும் இல்லாம சரி அது வேண்டாம் அப்படின்னா அதிக தொகுதி கேட்கறாங்க. ஆல்ரெடி எடப்பாடியோட பிளான் 160 தொகுதியில நாங்க நிப்போம், மிச்ச தொகுதியில கூட்டணியில கொடுப்போம் அப்படின்னு தான். ஆனா விஜயே தனித்து 80 வரை கேட்கிறாரு அப்படின்னா எங்களால முடியாது அப்படின்னு எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தின் காரணமா தான் விஜய் உள்ள கொண்டு வர முடியல. அமித்ஷா பாஜக, ஏன்னா அதுலயே பாருங்களேன், பாஜகவோட விஜய் பேசுறாருதான் தகவல் வரும், அதிமுகவோட விஜய் பேசுறாருங்கிற தகவல் கடந்த கால தகவல், அது அப்பவே முடிச்சு வச்சுட்டாங்க. பாஜகவோட பேசுறாருங்கிறதா தகவலே. அப்ப பாஜக விரும்பியும் எடப்பாடி விரும்பாததுனால இந்த ஆஃபர் அப்படியே ஆஃப்ல போட்டாங்க. நல்லவங்க எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில பாஜகவோட டிமாண்ட்ஸுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவருக்கும் வேற விதமான திட்டம் வச்சிருக்கு பாஜக அப்படிங்கிறாங்க. ஆமா, ஏன்னா இப்போ 80 தொகுதிகள் என்பது முன்னாடியே பேசியிருந்தோம் இல்லையா, ஏற்கனவே அவங்க கட்சியிலிருந்து கோடிகள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து போட்டி போடணும் அப்படின்னா டெபாசிட் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்போ 80 தொகுதிகள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 80 வேட்பாளர்களையும் அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ பணத்தை கொடுத்து நிற்க முடியுமா? நான் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் நிற்கிறது தயங்குறதா வேறு அங்கே ஒரு ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அப்போ எந்த கணக்கில் வந்து 80 தொகுதிகள் கேட்குறாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்கு. பனையூராரை வெளியே அனுப்பிய எடப்பாடியார் அப்படிதான் அதை பார்க்கணும். பனையூராரை வீட்டுக்குள்ள அனுப்பிய எடப்பாடியார், வீட்டுக்குள்ள அனுப்பிய இது பாயிண்ட். அது மட்டும் இல்லாம விஜய் பாஜகவோட போகக்கூடாதுங்கிற அந்த முடிவை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய 2 நபர்கள் தாவேக்கால இருக்காங்க. அவங்க ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ஒன்னு ஆதவர்ஜுனா, இன்னொன்னு ஜான் ஆரோக்கியசாமி. ஆதவர்ஜுனா ஏ ஸ்கொயர்ட். அப்போ இவங்க அருண்ராஜ்ல சீட் இல்லைங்க, அவர் ஒரு டப்பால போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு அவரே போய் மாட்டிக்கிறாரு. ஆமா, இப்போ இவங்க 2 பேருக்கும் இதுல போகக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போ ஆதவர்ஜுனா குறிவைக்கப்பட்டு பாஜகவினரால் விமர்சிக்கப்படுறாருங்கிறது இன்னொரு கோணமா முன்வைக்கப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் பொது வழியில ஒரு அதிகம் வெளில வராதனால அவர் மீதான விமர்சனங்களை வைக்க முடியாம பாஜக இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பாஜக எதிர்த்து அடிக்க விஜய் ஹீரோவா ஆயிட்டே போவாரு. விஜய நம்ம ஷார்பன் பண்ணி ஃபீல்டுல நிப்பாட்டினோம்னா ஹீரோ தானங்க படத்துல, பொலிட்டிக்கல்ல சொல்றேன், படத்துல ஹீரோ தான். இப்ப படத்துல அவரே அப்பா சப்ஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பொலிட்டிக்கலா அவர் வந்து இன்னும் நம்ம வந்து ஷார்பன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் பாஜகனுடைய திட்டமா இருக்கு. ஏகப்பட்ட தியரி சொல்லப்படுது, நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றது தமிழ்நாட்டில் எப்படி பாஜக வந்து மார்ட்டினோட ஃபேமிலி, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆதவர்ஜுனாவை எப்படி பாஜக எதிர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு தீவிரமா இல்ல அதோட தீவிரமா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினை பாஜக புதுச்சேரியில சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, அவர் ஒரு வீடியோ போட்டாருங்க, வரப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அவர் பிரச்சார வீடியோ எப்படின்னா நடந்து வராரு, சிவாஜி படத்துல ரஜினி வருவார்ல, குடிசைகள்லாம் பில்டிங்கா மாறும், அந்த மாதிரி மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. கற்பனைனால ஒரு அளவு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு பாண்டிச்சேரியில் வச்சிருவாங்கிறாரு அவர். பாண்டிச்சேரியில் வச்சிருவாரா? ஓகே, இதை என்ன பாண்டிச்சேரியில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில் தேர்தல் நடக்க போகுது இல்லையா, கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ ஆல்ரெடி அங்க வந்து என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்போ என்ஆர் காங்கிரஸோட மிக முக்கியமான கோரிக்கை, எந்த கோரிக்கையை வச்சு ரங்கசாமி கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா,
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வரணும். அதுதான் வந்து ஒவ்வொரு தேர்தலுமா ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, வாக்குறுதியாகவும் தரார். அண்டிச்சேரியில் பல கட்சிகளோட கோரிக்கை அதுதான் இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த 2021 தேர்தலையும் அந்த ஒரு வாக்குறுதியை வச்சுதான் என்டிஏவோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தார் என்ஆர் ரங்கசாமி. இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் மாநில அந்தஸ்துக்கான அந்த வாக்குறுதியை பாஜக அரசு தரவே இல்லை. இருந்தாலும் கூட்டணியில் பயணிக்கிறாங்க. இப்போ மீண்டும் அந்த வாக்குறுதி எடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய டிராபேக் அமையும். ஏன்னா ஆல்ரெடி நான் 5 வருஷம் இருந்துட்டீங்க. ஏன்னா அவருக்கே என்ன தாட் அப்படின்னா, எனக்கே வந்து தனித்து முடிவெடுக்க முடியலைங்க, எல்லா முடிவுக்கும் நான் வந்து கவர்னர் கூட வேண்டியதா இருக்கு, அதனால புதுச்சேரிக்கு வந்து முழுமையான மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவரும் பேசிட்டு இருக்காரு. மாநில அந்தஸ்தே வாங்கினாலும் பாஜகவோட கூட்டணியில இருந்து அவரால் தனித்து முடிவெடுக்க முடியாது. கரெக்டு தான். இல்ல அந்த மாநில இந்த வாக்குறுதியை இது பண்ண மாதிரி இருக்கும்ல, அதுக்கு ஒரு அவருக்கு நல்லா ரீச் இருக்கும் மக்கள் இடத்துல. அது பெரிய பேர். ஆமா ஆமா. அதனால வந்து இப்போ இந்த ஒரு வாக்குறுதியை மீண்டும் மக்கள் இடத்துல போய் ஓட்டு கேட்டோம் அப்படின்னா அது பெரிய டிராபேக்கா இருக்கும். அதனால ஆல்ரெடி இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கோம், மத்தியில பாஜக தான் இருக்கு, இப்பவே பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா ஆயிரும்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு போல. அதுக்கு அவர் நிதிஷ்குமாரா இருக்கணும், இல்லைன்னா ஆந்திரா சிஎம் அப்படிதான் மாத்த போறாங்க பாருங்க. அங்கதான் வந்து நிக்க போகுது. இப்போ இன்னொரு கண்டிஷன் வந்து, ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினை நீங்க வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்தது நான் விரும்பல. அதாவது பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. 30 தொகுதிகள் இருக்கு இல்லையா, 30 தொகுதிகள்ல 16 தொகுதிகள் வந்து என்ஆர் காங்கிரஸும், பாக்கி 14 தொகுதிகள்ல பாஜக நிக்க போறாங்க. அந்த 14 தொகுதிகள்ல பாஜக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதிமுக 2, ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் 2ன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கறதா பிளான். ஆனா ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் கூட்டணிக்குள்ள பாஜக கொண்டு வந்தது என்ஆர் ரங்கசாமிக்கு பிடிக்கல. ஏன்னா அவரோட வளர்ச்சி என்பது இவருக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ரங்கசாமி நம்புறார். அதனால ஆமா லாஜாக்க ஆமா அதனால வந்து எனக்கு அவர் கூட்டணியை சேர்ந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பாஜக கண்டுக்கவே இல்லை. இவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்க மாட்டாங்க, நம்ம எதை வேணான்றமோ அதை வச்சுக்கிறாங்க. பாஜக அவங்க கொடுத்தது அப்படிதான். அதனால வந்து இவருக்கே வந்து அந்த கூட்டணியில இனி பயணிக்க இஷ்டம் இல்லை போல என்ஆர் காங்கிரஸுக்கு. அதுக்கு தோத பாஜகவே பாயிண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி போய் கேட்டிருக்காரு போல என்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருந்து, இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு இந்த தேர்தல் நெருங்கிருச்சு, நம்ம வந்து இறுதி பண்ணணும், அதனால ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினை வந்து கூட்டணியில சேர்த்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல. அதுக்கு பாஜக தரப்புல என்ன சொல்லப்பட்டதா சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்களாம் தேவையில்லைங்க, இனிமேல் எங்களுக்கு ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் தான் முக்கியம், அவரோட கட்சி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களுக்கு நாங்க புதுச்சேரியில வளர்ந்துட்டோம், நீங்க இல்லாமையே நாங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் எங்களால, அதனால நீங்க இல்லாமையே புதுச்சேரியில தாமரை மலரும், அதனால இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன ரங்கசாமியோட மூஞ்சில ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க போல் இருக்கு. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்களாம். இவர் வந்து அப்படியா அவ்வளோ ஆயிடுச்சா, சரி நீங்களே அறிவிச்சிருங்க கூட்டணியிலிருந்து வெளில போறோம்னு சொல்லிட்டு, எங்களை விட்டுட்டு நீங்க பாஜகவும் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினும் கூட்டணி போட்டு புதுச்சேரியில ஜெயிச்சு காமிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காரு போல. அப்போ இப்பெல்லாம் போற கணக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, தேர்தல் நெருங்கிருச்சு, அதுக்குள்ள இந்த ஒரு கூட்டணி முடிவுக்கு வரலாம். ஏன்னா பாஜகவோட பிளான் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு ஒழிஞ்சு விஜய் தேர்ந்தெடுக்கவே மாட்டேங்கிறாரு அவரு. ஆமா, பாஜகவோட பிளான் என்ன வந்திருக்கு அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியை வச்சுக்கலாம், ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினை கொண்டு வந்துடலாம். எப்படி நிதிஷ்குமாருக்கு வந்து பீகார்ல சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிதிஷ்குமாரை கழட்டி விட்டோமோ, அதே மாதிரி இவரை கொஞ்சமாவது சிஎம் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினை வந்து சிஎம் கொண்டு வந்து ரங்கசாமி கழட்டி விட்டலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டாங்க போல. அந்த திட்டத்துல இங்க ரங்கசாமி நம்ம ஊர்ல எடப்பாடி பழனிசாமி அதான் எப்படி எல்லாம் மாநில கட்சிகளை பயன்படுத்தி மாநில கட்சிகள் மூலியமா பயணித்த வளர்ச்சி அடைந்த பாஜக அதே மாநில கட்சிகளை எப்படி எல்லாம் காலி பண்ணுது அப்படின்றதுக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு உதாரணம் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் புதுச்சேரியில் நடந்திருக்கு. அதனால கூடிய விரைவில் அந்த கூட்டணி முடிவு பெற்று முற்று பெற்று அந்த கூட்டணி உடைந்து என்ஆர் ரங்கசாமி வந்து விஜயோட சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா புதுச்சேரியில சொல்றாங்க. ஆனா அது எவ்வளோ முடிவுன்னு தெரியல, எப்போ அது முடிவுன்னு தெரியல. ஆனா அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒரு ரஜினி அஜித் இருக்காருன்னு சொன்னான்ல, அதுலயுமே அழகு. இப்போ ஒரு ரஜினி வெளியிலே வந்துட்டார் விஜய்க்கு எதிராக பேசுறதுக்காக. அதாவது அவரது ரசிகர் ஒருத்தர் ரசிகர் மன்ற பொறுப்புலையும் இருக்காரு, திருநெல்வேலி மாவட்டம்னு நினைக்கிறேன், தளபதி முருகன் ஒரு பேரு. அவரு கலெக்டர் ஆபீஸ்க்குலாம் வந்துட்டு மனு கொடுங்க, நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன் விஜய்க்கு எதிராக அப்படிங்கிறாரு. அப்போ விஜய்க்கு எதிராக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தவங்களும் வேலை செய்ய போறாங்க. அந்தந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு எதிராக விஜய் எதிர்த்து வேற தனியா போட்டியிட போறாங்க. அப்போ இது தேவையில்லாத ஒரு நெருக்கடி தானே. அரசியலை பொறுத்தவரைக்கும் இந்த நெருக்கடிகளை அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஆனா வலிஞ்சு எடுத்து மடியில வச்சுக்கிட்டாரு ஆதவர்ஜனா. இப்ப விஜயே ஆதவர்ஜனா மடியில வச்சிருக்காரு. இதெல்லாம் அப்படி செயின் ரியாக்ஷனா போயிட்டே இருக்கு. பேசுவோம் அதே மாதிரி. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது இப்போ நம்ம அமெரிக்கா ஈரான் வாரில் எப்படி வந்து நம்ம கிச்சன் வரைக்கும் அந்த வாரோட தாக்கம் வந்துருச்சு இல்லையா, அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயுமே இப்போ இதனால் பல உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு.
வீட்டுக்கு வர சிலிண்டரை கூட பெருசாக ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற மாதிரிலாம் பல செய்திகள் சொல்லப்படுது. இன்னும் அதில் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ஹோட்டல் சர்வீஸை குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் சில ஹோட்டல்ஸ் வந்து இதுக்கு ஒரு வினோதமான யோசனை யோசிச்சு கேஸ் கிரைசிஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு கேஸ் வந்து நெருக்கடியாக இருக்குது, அதனால வந்து கட்டணத்தை வந்து நாங்கள் அதிகரிக்கிறோம், ஆனால் எப்படி அதை கஸ்டமர்ட்ட வாங்குறதுன்னு இது பண்ணி அதுக்குன்னு தனி சார்ஜ் போட்டு அதை வந்து உணவகங்கள் வந்து இப்போ அந்த பில்லை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பெங்களூரில் உள்ள உணவகம் பண்ணியிருக்காங்க. அது கேஸ் கிரைசிஸ் சார்ஜ்னு போட்டு கீழே ஒரு 5% ஏதோ போட்டிருக்காங்க போல. அந்த டோட்டலாக அந்த பில்லை வந்து அந்த சார்ஜ் போட்டு வாங்கியிருக்காங்க. இதில் என்ன கூத்து அப்படின்னா, நீங்கள் ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதோ லாஜிக் தான், ஆனால் இவங்க சமீபத்தில் போட்ட பில் வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. ஒருத்தவங்க அந்த ஹோட்டலுக்கு வெறும் ஜூஸ் தான் குடிக்க போயிருக்காங்க. ஜூஸுக்கு எதுக்கு கேஸு? மிக்சியில் அடிச்சு கொடுக்க போகிறாங்க. ஆமாம்ல. ஆமாம். ஆனால் அந்த ஜூஸ் பில்லையும் வந்து கேஸ் கிரைசிஸ் சார்ஜ்னு போட்டு அவங்கள்ட்ட வசூல் பண்ணியிருக்காங்க. இதான் நாங்கள் லாஜிக் எல்லாம் வினோதமாக இருக்குது. அந்த பில் பண்ணி ஜூஸ் கொடுப்பாங்க போருக்கு. ஆமாம். என்ன அழகு, இவ்வளவு கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்கு நாட்டில். பேசுவோம், பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பிரித்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.